ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளைக்கு முன்னாடி ராகுல் டிக்கி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாப்புலர் யூடியூபர் கம் இன்ஸ்டாகிராமர், அப்புறம் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காரு. ஆக்சுவலி அந்த கேஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட், இந்த ஆக்சிடென்ட் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இவரோட பல்சர் RS 200 பைக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தார். அப்படி நைட் ஒரு 10 to 10:15 அந்த டைமில் இவங்களோட இன்லா, அதாவது மதர் இன்லா வீட்டுக்கு போயிட்டு இவரோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த ரோடில் இருக்கிற மீடியேட்டர் அதில் இடிச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. பைக் அதோட கண்ட்ரோலில் இழந்துருச்சு, அதனால இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே மாதிரி 50 மீட்டர்ஸ் தாண்டியுமே பைக்கு தூக்கி வீசப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு. இது ஓகே, ஓவர் ஸ்பீடிங் கில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இதை தாண்டி அவங்களோட ஒய்ஃப் ஆன பவானி ஸ்ரீ அப்படிங்கிறவங்க ஒரு பயங்கரமான ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் ராகுலோட அம்மா முஸ்லீம், அப்பா ஹிந்து. பட் இவருக்கு இந்த இதெல்லாம் பெருசாக அந்த ரிலீஜன் மைண்டில் கிடையாது. அதனாலேயே எங்கள் கல்யாணமே கோயிலில் தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. அதுக்கு இனிஷியலாக அவங்க வீட்லேயுமே ஒன்றுமே பெருசாக அப்போஸ் பண்ணல. அதே டைம் அவங்க மாமியாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, பயங்கரமாக கேரிங்காக இருந்தாங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே பயங்கர ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ எந்த அளவுக்கு அப்படின்னா, இவர் அஃபீஷியலாக அவங்க வீட்டில் தெரிஞ்சே இவர் லிக்கர் வாங்கிட்டு வீட்டில் குடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் அதை அப்போஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டைம், இது வேணாம், இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவங்க அம்மா இதுக்கு எல்லாமே அலோவ் பண்ணி பயங்கர ஃப்ரீடம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனாலே சின்ன சின்ன கிளாஷஸ் எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்படியே ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் நிறையா பிரச்சனைகள் இந்த லிக்கர் குடிக்கிறதுனால வந்தது. பட் அவருக்காக நான் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டேன். ஏற்கனவே அவருக்கு ஒரு லைஃப் ஃபெயிலியர் ஸ்டோரி வேறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அண்ட் அவருக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே அவங்க சொன்னாங்க. பட் ஸ்டில் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் எனக்கு அவர் மேலே அந்த லவ் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக போயிட்டு இருந்தது. இந்த லிக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒரு பெரிய பிரச்சனையாக வருது. அவங்க, அதாவது ராகுல் அவரோட அம்மாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு கிளாஷ் கிரியேட் ஆகுது. இவர் இறந்ததுக்கப்புறமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு இஸ்லாம் முறையில் தான் இந்த ஃபைனல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே என்னால் தொட முடியாது, அழ முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு என்னை தள்ளி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. இவங்க கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க அவர் இறந்ததுக்கப்புறம். நம்ம அடுத்தது இவரோட லைஃப் ஸ்டோரி நம்ம எடுத்து பார்த்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி கிடைக்கிற வேலையெல்லாம் பண்ணி சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஜஸ்ட் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும், அவங்கள ஜஸ்ட் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு மேலே வந்திருக்கேங்கிற மாதிரியும் நிறையா விஷயங்களை நம்ம பார்த்தோம். டெஃபினட்டாக கஷ்டமாக இருக்குது. பட் அகெயின் ஓவர் ஸ்பீடிங் எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு கேஸ். ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம். அகெயின் திஸ் இஸ் அப்ளிகபிள் டு திஸ் ஒன் டூ. ஸோ எல்லாருமே சேஃபாக போவோம், சேஃபாக ட்ராவல் பண்ணுவோம். அவ்வளோதான் நம்ம இதுலேருந்து நம்ம எடுத்துக்கூடிய டேக் அவேவாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.